வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவி பறக்க இருக்குதுங்க. கருங்குருவை அரிசி கருப்புளுந்து போட்ட சத்தான கஞ்சி தாங்க. இதில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தயிர் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டாவது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல். இது எப்படி செஞ்சேன் அப்படின்னா, பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு அப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயமெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கஞ்சி தயிரோடு சேர்த்து இந்த வெண்டைக்காய் கட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் ஆதிரி உண்மையால் தோட்டத்தில் மாடு கன்று போட்டதுனால பன்னீர் செஞ்சு அந்த சீம்பாலிலேருந்து பன்னீர் செஞ்சோம். அந்த பன்னீர் குழம்பு தான் இப்போ செஞ்சு வச்சுருக்கிறேன். இட்லி வெந்துட்டு இருக்குதுங்க. வெண்டைக்காய் இந்த மாதிரி பொரியல் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கருங்குருவி அரிசி கருப்புளுந்து கஞ்சிக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சத்தானது. அருமை சுசி சமையல் பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசிலா ராமூர்த்தி. வெண்டைக்காய் பொரியல், கருங்குருவை, கருப்புளுந்து கஞ்சி.